ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆசா டிசைனர் சேனல். இன்னைக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு கட்டிங் வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ப்ளவுஸை எடுத்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மடித்து வச்சுக்கிட்டேன். இடுப்புல இருந்து மடித்து அடிக்கிறதுக்கான மார்க்கிங் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு 1.5 இன்ச்சுக்கு வந்துட்டு தேவைப்படுது. அதனால நான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுருக்கமாக இருந்துச்சு. அளவெல்லாம் கொஞ்சம் மாறும். அதனால நான் அயர்ன் பண்ணி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி சுருக்கமாக இருந்துச்சுன்னா அயர்ன் பண்ணி விட்டுட்டு அப்புறமே அளவு ப்ளவுஸை எடுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது முதுகு பகுதியை சென்டராக பண்ணி அதிலிருந்து இடுப்போட ஃபஸ்ட்டு தையல் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுதான் இடுப்போட அளவு. அதுலேருந்து 1 இன்ச்சுக்கும் அதுக்கப்புறம் தையல் அளவுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச்சு வந்து டாட் பிடிப்போம் இல்லையா பின்னாடி, அதுக்கான அளவு. இப்போது ஹைட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டை வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லாம் நல்லா இழுத்து விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு இடுப்பளவு கரெக்டாக இருக்குது. அதனால் ஹைட்டும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் ஈவனாக நல்லா துணியை நீவி விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு அளவுகள் வந்து மாறாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இழுத்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், எனக்கு அந்த பக்கத்தில் இருந்து எங்கே வந்துட்டு ஆம்கோலோட அளவு முடிஞ்சதோ அதிலிருந்து நான் ஒரு மார்க் பண்ணி மேலே தையலுக்காக மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது கழுத்தோட அளவு, இவங்க வந்து இந்த ப்ளவுஸுக்கு எனக்கு நல்லா 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச் அளவுக்கு எனக்கு டீப் நெக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வந்துட்டு நான் கீழே மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஷோல்டர் அளவு, ஹைட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஹைட்டு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு நெக்கை வந்துட்டு கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள். இல்லைன்னா பெரிய நெக்காக லூஸாக போயிடும். அதனால் நீங்கள் நெக்கோட அளவு கரெக்டாக இருக்கா, இந்த பக்கமும் இழுக்காமல் அந்த பக்கமும் இழுக்காமல் கரெக்டான அளவில் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது முன் நெக்கையும் நான் இதிலேயே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நான் வந்துட்டு முன்பகுதி கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் இப்போயே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா ஒரு மார்க் தான். ஓகேங்களா? இப்போது ப்ளவுஸோட லென்த்தை வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கு மேலே வந்து தையலுக்கான அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு நெக் வந்து கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கிறோமா, ஷோல்டர் நமக்கு தேவையான அளவு தான் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கனால நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோலுக்கான பாக்ஸையும் நான் போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போ நெக் வந்து எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு வந்துட்டு நான் கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவைன்னா எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு இதே அளவே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னாலும் அதே அளவுக்கே வச்சுக்கோங்க. இவங்க வந்துட்டு நல்லா கழுத்தும் அகலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தான் இந்த ப்ளவுஸை ஆல்ரெடி எப்போயோ தைச்ச ப்ளவுஸ் தான் இது. இதே அளவுக்கு எனக்கு கரெக்டாக இருக்குப்பா, நீங்கள் இதே எனக்கு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. கழுத்து மட்டும் கொஞ்சம் இறக்கமாக வேணும்னு கேட்டனால அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஆம்கோலில் இருந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதிலேருந்து நம்ம சென்டர் பண்ணி 1.25 இன்ச்சுக்கு ஓகேங்களா மார்க் பண்ணிவிட்டு, இப்போ ஆம்கோல் லென்த் இருக்கு இல்லையா, அதிலிருந்தும் சென்டர் பண்ணி மார்க் பண்ணி நான் போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போது மார்பு சுற்றளவுக்கும் மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைனும் எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ்க்காக 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அதையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. இப்போது நெக்கை வந்து நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். அவங்க வந்து வட்ட கழுத்து தான் கேட்டிருந்தாங்க. அதனால நான் ரவுண்ட் கழுத்துக்கு நான் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது நம்ம பேக் தட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 1.25 அல்லது 1.5 இன்ச்சு இது வந்து பெரிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால 1.25லேருந்து 1.5 இன்ச்சுக்குள்ளே நம்ம வச்சுக்கணும். மற்றபடி சின்ன ப்ளவுஸ் அப்படின்னாவே 1.25 இன்ச்சு நம்ம வச்சோம்னாவே போதும். 1.25 விட இன்னும் நம்ம 1 இன்ச்சு கூட வச்சு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு ஆம்கோல் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். இது பெரிய சைஸ் அப்படிங்கிறனால 1.25லேருந்து 1.5 இன்ச்சுக்கு. ஓகேங்களா? இப்போ பேக் பீஸ் வந்து ரெடி. இப்போ வந்துட்டு பட்டிக்கான பீஸை வந்து நான் எடுக்கிறேன். அதுலேருந்து ஒரு இன்ச்சை மட்டும் நான் மைனஸ் பண்ணி விட்டுட்டு பேக்கில் எவ்வளோ தேவையோ அதை நான் இப்போ கட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ப்ளவுஸ் எல்லாம் வந்து தைக்க கற்றுக்குறீங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் துணியை வந்து மிச்சப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய துணி உங்களுக்கு மீதமாக கிடைக்கும்.
அதனால நான் என்ன பண்ணுறேனோ அதன்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு துணி வந்து நல்லா சேவ் ஆகும். இப்போ வந்துட்டு நான் கை தான் கட் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் பகுதியை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கையை வந்து எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். எப்பயுமே வந்து முன்பகுதி உள்ள கையை வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது. பேக் சைடு உள்ள கையை தான் நம்ம மார்க் பண்ணணும். இப்போ நான் எந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு சாதா ப்ளவுஸ் அப்படிங்கிறனால கீழே வந்து எட்ஜ் இருக்குது. அதனால நான் வந்துட்டு அது ஹெம்மிங் பண்ண தான் நம்ம போகிறோம். அதனால் எனக்கு வந்து 1 இன்ச்லேருந்து 1 1/2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு கையோட ரவுண்டு எவ்வளவோ அதை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது அதை நேராக வச்சு எல்லா பக்கமும் ஈவனாக இழுத்து விட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா சுருங்கிருச்சு அப்படின்னா அளவு மாறிடும். இப்போ ஹைட்டை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போது கையிலேருந்து ஹார்ம்கோல் அளவு எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கோடை வந்து நான் போட்டு விட்டுக்கிட்டேன். எக்ஸ்ட்ரா வந்து 1 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டு விட்டுக்கலாம். அது சீம் அலவன்ஸ். ஓகேங்களா? இப்போ மார்க் பண்ணதுலேருந்து லைட்டாக ஒரு 1 இன்ச்சுக்குள்ளே இருந்து ஸ்ட்ரெயிட் வந்து அப்படியே வளைச்சி எடுத்துகிட்டு போய் ஆம்கோலில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த மெத்தடு. நீங்கள் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிளியராக புரியும். அதை வச்சே நீங்கள் வந்துட்டு அழகாக ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது கையில் நாச்சஸ் போட்டு விட்டாச்சு. எங்கெங்கே தேவையோ அங்கங்கே போட்டு விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டு பகுதி நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த நடுவில் இருந்து எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சு எடுத்த அளவுலேருந்து இந்த கையோட எட்ஜில் எவ்வளோ வந்துட்டு நமக்கு இருக்கோ அதை சென்டர் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே எஸ் வடிவில் கொண்டு போய் அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வச்சும் கூட மார்க் பண்ணலாம். அது இன்னொரு டைம் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு வந்துட்டு அந்த எஸ் வடிவில் நீங்கள் கொண்டு போய் கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே கை வந்து முன்பகுதி ரொம்ப பர்ஃபெக்டாக உட்காரும். போன வீடியோவில் ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, எனக்கு 40 இன்ச்சுக்கு வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல. நிச்சயமாக உங்களுக்காக நான் ஒரு வீடியோ போடுவேன் சகோதரி. கவலைப்படாமல் இருங்க. நான் கட்டாயமாக போடுறேன். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். கட்டாயமாக நான் அந்த வீடியோஸை நான் அப்லோட் பண்ண பார்க்குறேன். இப்போது ப்ளவுஸோட முன்பகுதியை நம்ம கட் பண்ணலாம். பேக் தட்டை எடுத்து இந்த மாதிரி கிராஸாக போட்டு, இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸு அதனால் நான் கிராஸாக போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் கிராஸாக எந்த பக்கம் உங்களுக்கு ஈஸியாக வருதோ அந்த பக்கம் நீங்கள் பார்த்து, உங்களுக்கு துணியும் எங்கே மிச்சமாகுது அப்படிங்கிறதையும் கணக்கு பண்ணி பார்த்துட்டு அப்புறமே முன்பகுதியை வந்து போட்டு கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த பக்கம் போட்டால் கரெக்டாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு. அதனால நான் போட்டு விட்டுக்கிட்டேன். பேக் தட்டை வந்து அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்ம கோடு போட்டு விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இங்கேயே வந்துட்டு கழுத்தோட முன்பகுதியும் கழுத்தோட மேலேயும் கீழேயும் வந்துட்டு நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு நான் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வரைஞ்சி விடும்போது. ஓகேங்களா? இப்போது பின்னாடி இதில் வந்து நம்ம 1 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இதை வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. கோடு போட்டு விட்டுட்டு இப்போது கழுத்துக்கு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டுக்கிறேன். அப்போ தான் கழுத்தோட எவ்வளோ நமக்கு தேவை அப்படிங்கிறது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பயுமே முன் கழுத்து வந்துட்டு நமக்கு 3 இருந்தால் கரெக்டாக இருக்கும். இவங்களுக்கு 3 தான் இருக்குது. அதனால நான் வந்துட்டு 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். எப்பயுமே எல்லாருக்குமே 3 இன்ச்சு வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு 2 1/4 அப்படி அந்த கர்வ் கொடுக்குற இடத்துல கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு எந்த இடத்துல கரெக்டாக வருது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. வந்து கொஞ்சம் இறக்கமாக தான் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் அப்படி வச்சோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்காது. என்ன சொல்கிறது, லூஸ் வந்துடும். அதனால நான் பார்த்துட்டு இன்னும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அவங்களோட அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதையும் நான் கொடுத்துக்கிட்டேன். அந்த அளவு அவங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதனால் அதுக்கே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? எப்பயும் நம்ம முன்பகுதிக்கு வந்துட்டு எப்படி 2 2 இன்ச் இந்த பக்கம் 2 இன்ச்சு அந்த பக்கம் 2 இன்ச்சு மார்க் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மட்டும் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு விட்டுக்கோங்க. இந்த கோடு தான் வந்துட்டு முன்பகுதிக்கான லென்த். ஓகேங்களா? அதை நான் மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன்.
இந்த பக்கம் 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் எப்பயுமே 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணுவோம். அந்த மாரி வந்துட்டு 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போது டாட்டுக்கான அளவு நம்ம பிடிக்க போகிறோம். இங்கேருந்து 2 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். அதே மாரி டாட் பிடிப்போம் இல்லையா? அதனோட அளவு வந்துட்டு 3 இன்ச்சு இல்லைன்னா 2 1/4 அவ்வளோ நம்ம குடுக்கலாம். அவங்களோட கப் சைஸை பொறுத்து அளவுகள் மாறும். இவங்க வந்துட்டு கொஞ்சம் பாடியாக இருக்கனால நம்ம வந்து 3 இன்ச்சு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மார்க்கு இந்த மார்க்கை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த சைட்லேருந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு தானே நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். இது கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மேலேருந்து 1/2 இன்ச்சு நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குது. 1/2 இன்ச்சு வந்துட்டு தையலுக்கான அளவோடு சேர்த்தியே கரெக்டாக இருக்குது. நமக்கு ஒரு 13 1/2 இன்ச்சு எல்லாரோட கப் சைஸுக்கும் கரெக்டாக இருக்கும் லென்த்து. அது இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க. ஓகேங்களா? இதே மார்க்கை அப்படியே லைட்டாக கீழே இறக்கி விட்டு நம்ம மார்க் பண்ணும்போது ஈஸியாக ஆகிடும். இதை எப்பயுமே மாற்றாமல் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இவங்களோட ப்ளவுஸில் வந்துட்டு அது கம்மியாக காட்டுது. மேபி அது காட்டனாக இருக்கிறனால நமக்கு அந்த மாதிரி காட்டும். சில ப்ளவுஸில் அந்த மாதிரி கம்மியாக காட்டும். ஆனால் தைச்சு முடிக்கும்போது அது கரெக்டாக தான் இருக்கலாம். ஒரு வேளை மேலே கப்பு ஏறிரும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு கீழேயே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நமக்கு அப்போ தைக்கும்போதும் ஒரு அளவு வந்து நம்ம பார்த்து செக் பண்ணிவிட்டு தைக்கும்போது நமக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு முன்பகுதிக்கான ஆம்கோலுக்கு வந்துட்டு நான் பாக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நம்ம ஏற்கனவே வளைச்சி விட்டோம் இல்லையா? அதுலேருந்து 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி கீழே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுவே ஈஸியாக ஆகிடும். அந்த மாதிரி வந்துட்டு கர்வாக நம்ம வளைச்சி எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் உள்ளே தள்ளி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்பகுதிக்கு அது சரியாக போயிடும். இப்போது முன்பகுதியில் நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு அல்லது ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு மேலே கழுத்துலேருந்து இப்படி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். கழுத்துல எல்லாம் நம்ம எந்த அளவும் மாற்ற போகிறதில்ல. அதிலிருந்து இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சுக்கோ, இது பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லாண்டிங்காக பண்ணிவிட்டு இப்போது நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி பயம் இல்லாமல் உங்களோட ப்ளவுஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சில ப்ளவுஸ் வந்துட்டு அளவு ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கே எனக்கு அடுத்த ப்ளவுஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மெத்தடு வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு மார்க் பண்ணி செக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு சைடில் வந்துட்டு ஒரு 1/2லேருந்து 1 இன்ச்சுக்கு நான் எப்பயுமே இப்படி ஸ்லாண்டிங்காக இங்கேருந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா? அதை மார்க் பண்ண விட்டுட்டேன். இப்போது நமக்கு எக்ஸ்ட்ரா அது எப்படியும் நம்ம கட்டிங்கில் போகும் தான். இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணுறது தான். ஆனால் இந்த அளவு ரொம்ப முக்கியமான்னு கேட்டால் முக்கியமெல்லாம் இல்லை. இருந்தாலும் எதுக்கும் இருக்கட்டுமே, எக்ஸ்ட்ரா சப்போஸ் வந்துட்டு நம்ம கப் ஜாயின் பண்ணும்போது நமக்கு பத்தாம போகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்கிங். ஓகேங்களா? இப்போது ப்ளவுஸுக்கான பட்டியை நம்ம கட் பண்ணலாம் வாங்க. இந்த மாதிரி துணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா? அந்த துணியை எடுத்து ஹூக் பட்டி வைக்கிற சைடு வந்துட்டு 3 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு சைடு 3 இன்ச் ஓகேங்களா? சென்டரில் வந்துட்டு 2 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கான லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 3 1/4 அல்லது 4. இப்போ எனக்கு 3 1/4க்கு தேவைப்படுது. அதுக்கு நேராக அந்த 2 1/2 இன்ச்சை மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு கப் ஷேப்புக்கும் அந்த இதுக்கும் கரெக்டாக உட்காந்துக்கும். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் வந்துட்டு மேலே மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா தையலுக்கான அளவு. அந்த மாதிரி வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி விட்டுக்கும்போது ஈஸியாக இருக்கும். நான்லாம் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் கற்றுக்கும்போது இந்த பட்டியை கட் பண்ணுறதுக்குள்ள நான் பட்ட பாடு என்னை அவ்வளோ கன்ஃப்யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ வந்து இந்த பட்டியோட அளவும் இவ்வளோ தான் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு நான் நிறைய அனுபவங்கள்லேருந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எனக்கு இது ஈஸியாக ஆயிடுச்சு. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள் கட் பண்ணிவிட்டு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும்.
கப் ஷேப்பெல்லாம் எங்கேயுமே மாறாது. நம்ம வந்துட்டு பட்டி துணி ஒரு பக்கம் போயிருக்கோம். அந்த மாரிலாம் நெறைய பேர பார்த்துருப்போம் இல்லைங்களா? அந்த மாரி பிரச்சனையெல்லாம் இந்த ப்ளவுஸில் வரவே வராது. ரொம்ப கப் ஷேப் அதனோட இடத்துல அழகா உட்காந்துருக்கும். பட்டி அதனோட இடத்துல அழகா உட்காந்துருக்கும். சுருண்டாது, எதுவுமே பண்ணாது. நான் ஒரு டைம் வந்துட்டு தைக்கிற வீடியோவும் என்னால் முடிஞ்சால் நான் எடுத்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அளவு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு நான் கட்டிங் வீடியோ போட்டு காட்டுறேன்.